நீ வாடகை கோட்டை தானே வாங்கி போட்டுட்டு வந்திருக்க. அம்மா இத்தாலில இருந்து வந்த இந்த பொருள் எங்க ஃபேமிலியோட ஆர்ட் கலெக்ஷன்ல ஒண்ணு. ஐ மீன் தட். இந்த நஷ்டத்தை எப்படி கொடுக்க போறீங்க சொல்லுங்க? வாழ்க்கை முழுக்க பாத்திரம் கழுவியா கழிப்பீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அதை செட்டில் பண்றேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். மிஸ்டர் சாமி, இந்த வேஸோட விலை எவ்வளவுன்னு இவருக்கு சொல்லு. மேடம், இந்த உலகத்திலே இது 2 தான் இருக்கு. இதோட விலை எவ்வளவு இருக்குன்னா 90 lakhs. 90 lakhs? வாழ்க்கை முழுக்க நீங்க சம்பாரிச்சாலும் உங்களால கொடுக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம், நான் மனசு வச்சா இவங்க பண்ண இந்த தப்ப நிச்சயம் மன்னிக்க முடியும். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? நீங்க உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? உங்க பொண்ணுடைய சந்தோஷம் என் பையன் கிறிஷ் கூட இருக்கிறது தான். ஓ, ஜஸ்ட் ஷட் அப். ஹேய், இங்க பார். இது வரைக்கும் நான் என் பொண்ணோட ஆசைக்கு தடையா இருந்ததே இல்ல. ஆனா இப்ப இந்த பிச்சைக்காரன் என் மருமகனாக்க எனக்கு விருப்பம் இல்ல. இந்த விஷயத்துல நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். உனக்கு தெரியும்ல அந்த விக்ராந்த் ராத்தோர் யாருன்னு? பாஸ், கிறிஷ் கிடைச்சிட்டாரு. அவர் சென்னையில தான் இருக்காரு. அவர் பக்ஷிங்கிறவருடைய ஃபேக்டரியில தான் வேலை செய்யறாராம். சஞ்சய், நம்மளோட பையன் உயிரோட தான் இருக்கான். நம்ம பையன் உயிரோட இருக்கான். இவ்வளவு நாளா நான் அவனை பார்க்காம ரொம்ப தவிச்சு போயிருந்தேன். என் வேதனை யாருக்கும் புரியாது. இப்ப அவன் நம்மளை பார்க்கும்போது அவன் நம்மள இப்படியே நம்ம போய் அவனை பார்க்க போறது இல்ல. யாருக்காவது அவன் டான் சஞ்சய் நாயக்குடைய பையன் தெரிஞ்சா அது அவனுடைய உயிருக்கே ஆபத்து. அதனால நான் சொல்றதை கேளு. நேரம் வரும்போது எல்லாத்தையும் சொல்லலாம். புரிஞ்சுதா? அவனுக்கு அடிபட்டு சீக்கிரம் வாங்கப்பா. ஏய் கோபால், சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. இங்க என்ன நடக்குது? எதுக்கு மிஷின் ஆஃப் பண்ண? இது என்ன அப்பனோடதா? சரி, உன் நிலைமை கொஞ்சம் பாருங்க. மிஷின் ஆஃப் பண்ணலன்னா இந்நேரம் இவன் உயிரே போயிருக்கும். அவன் தானே கையை வெட்டிக்கிட்டான். இது பழைய மிஷின், பார்த்து தான் செய்யணும்னு அவனுக்கு தெரியும்ல. இவனோட வருமானத்தை வச்சுதான் வீட்டுல எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். இவன் தங்கச்சிக்கு வேற உடம்பு சரியில்லை. இவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு எப்படி ஒருத்தர் நிம்மதியா வேலை பார்க்க முடியும்? இங்க இருக்கிற யாருக்காவது கிருஷ்ணமருடைய பையனை தெரிஞ்சதுன்னு வை, என்னோட எதிரிகள் அவனை சும்மா விட மாட்டாங்க. அவனும் அப்படியே என்ன மாதிரி தான். இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். என்னாச்சு? இன்னும் ஏதாவது பேசணுமா? போய் வேலையை பாரு, இல்லைன்னா உன் கையை உடைச்சிருவேன். அப்புறம் பிளாட்ஃபார்ம்ல பிச்சை தான் எடுக்கணும். புரிஞ்சுதா? என்ன இங்க வேடிக்கை? போய் வேலையை பாருங்க, போங்க. இனி என் குடும்பத்தை நான் எப்படி பார்த்துப்பேன்? நீ இதெல்லாம் யோசிக்காத தேவ். இதை பத்தி யோசிச்சு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. உன்னோட தங்கச்சி எனக்கும் தங்கச்சி மாதிரி தானே. அவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். நீ எந்த கவலையும் பண்ணாத. நான் இதுக்கு உனக்கு திருப்பி என்ன செய்ய போறேன்? அடி வேணுமா உனக்கு? எனக்கு அப்பா அம்மா குடும்பம்னு யாரும் இல்லை. அதான் எனக்கு இங்க இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, நீங்களும் தான் என் குடும்பம். அப்படின்னா ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாரும் உங்க குடும்பம். நான் சொல்றது சரிதானே? ஆனா இது உங்க மேனேஜருக்கு புரியல. டோன்ட் வரி, அவர்கிட்ட நான் தெளிவா பேசிக்கிறேன். அப்புறம் தேவ் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். மேடம், நீங்க? நான் ஷாலினி சக்சேனா, இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்க செக்ரட்டரி. ஓகே, இனிமே நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இந்த இதை வச்சுக்கோ. வெளியில கம்பெனியோட வண்டி இருக்கா, நீ உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. இந்த மேடம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. ஆமா, இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன நடக்குது? அவ யாருன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா அவ எனக்கு சொந்தமானவன் தோணுது. கைஸ், உலகத்துல ஒரு அழகான பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு. எல்லாரும் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. லைன்ல நில்லுங்க. ஏ ஹீரோ, வா. ஹாப்பி பர்த்டே மேடம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேடம். ஆயுள் ஆரோக்கியத்தோட 100 வருஷம் நீங்க சந்தோஷமா இருக்கணும். தேங்க் யூ கைஸ். ராஜேஷ், வண்டியில ஸ்வீட்ஸ் இருக்கு and சாக்லேட்ஸும் இருக்கு, எடுத்துட்டு வா. ஆக்சுவலி இவங்களுக்கு ஸ்வீட்ஸ் போதும்னு நினைக்கிறேன்.
ஓ மை காட், இவனுக்கு என்ன ஆச்சு? ஓ, என் பர்த்டே அன்னைக்கு இவனையே முன்னாடி கூட்டிட்டு வரீங்க. என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. மேடம், உங்க ஃபேக்டரியில வேலை செய்யும் போது தான் இவனுக்கு அப்படி நடந்திருக்கு. அதான் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்னு. அப்ப அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன ஆர்டரா இல்ல ரெக்வெஸ்டா? எனக்கு யாரும் ஆர்டர் போட முடியாது, புரியுதா? அதுவும் எனக்கு கீழே வேலை செய்யறவங்க எல்லாம். இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் நீ இந்த ஃபேக்டரியில வேலை செய்யணுமா வேணாமான்னு நான் தான் முடிவெடுக்கணும். So listen, நான் சொல்றத கேட்டா நீ வேலையில இருப்ப. என்ன இப்போ நீ பாராட்டி புகழ்ந்து பேசணும். மேடம், பொய் சொல்லி ஒருத்தரை புகழ்ந்து பாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்காத விஷயம். இப்போ இந்த கஷ்டப்படுற பையனுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா நீங்க பண்ண போற உதவிய இவன் வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டான். என்ன இது வரைக்கும் யாரும் இப்படி பேசினதே இல்ல. இது வரைக்கும் நீங்க ஒரு சாதாரண மனுஷனை மதிச்சு நாங்க ஒருத்தர் கூட பார்த்தது இல்ல. அதனாலதான். ஃபைன், நான் தின்னுட்டு போடுற மிச்சத்தை சாப்பிடுற உனக்கு இவ்ளோ திமிரு இருக்க கூடாது, ரைட்? தரையில கிடக்குற ஸ்வீட் எடுத்து முதல்ல சாப்பிடு. அத சாப்பிட்டுட்டு நீ எனக்கு தேங்க்ஸும் சொல்லணும். இல்லனா நீயும் உன் ஃப்ரெண்டும் நாளையில இருந்து இந்த ஃபேக்டரியில இருக்க முடியாது. காட் இட்? கீழே கிடக்கிற ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் இருந்தாலும் இதுலேருந்து நீங்களும் எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். How dare you? Happy birthday, princess! Happy birthday, sweetheart. How are you? சரி, நீங்க எல்லாரும் பர்த்டே ஸ்வீட்ஸை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல? சரி, இப்போ நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு நம்பர் 1 பிசினஸ் மேன் மிஸ்டர் நாயக் நம்ம ஃபேக்டரியை விசிட் பண்றதுக்காக வராரு. உங்களோட ட்ரெஸ், உங்களோட முகம், உங்களோட முடி எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கணும். உங்களோட இந்த தோற்றத்தை பார்த்து அவர் முகம் சொல்லிச்சிடவே கூடாது. புரிஞ்சுதா? மேடம், அது நாயக் சார் வராருன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் சொல்றாங்க நாயக் சார் எல்லாருக்குமே உதவி பண்ணிருக்காருன்னு. மேடம், நீங்க சொன்னீங்கன்னா தேவுக்கு சார் ஹெல்ப் பண்ணுவார்ல? இங்க பாரு, நாயக் சாருக்கு முன்னாடி வாயை திறக்காத, அப்புறம் ஃபேக்டரிக்கு வர முடியாது. புரிஞ்சுதுல? நாம இப்ப இதை பேசி ப்ராப்ளம் ஆக்க வேண்டாம். நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், சரியா? யோ, என்னையா பண்றீங்க? என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு என் பொருளை வெளியே தூக்கி போட்டிருக்கீங்க? தூக்கி போடாம நீ 3 மாசமா வாடகையே தரல. முதல்ல அதை எடுத்து வைக்கிற வழியை பாரு. அங்கிள், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு நம்புங்களேன். எனக்கு வேலை கிடைச்ச இப்ப வெறும் 3 மாசம் தான் ஆக போகுது. நான் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ல. எனக்கு ஒரு 5 நாள் மட்டும் டைம் கொடுங்களேன். 5 நாள் இல்ல, 5 நிமிஷம் கூட உனக்கு டைம் தர தயாரா இல்ல. எனக்கு வாடகை கொடுக்க முடியலன்னா போய் பிளாட்ஃபார்ம்ல தங்கிக்கடா. இங்க இருந்து போ. இந்த போட்டோக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா உன்னை என்ன பண்ணிருப்பனே தெரியாது. அங்கிள், அங்கிள், இதான் என்கிட்ட மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி போட்டோ. ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த அப்படி சாயந்தரத்துக்குள்ள வாடகை வரல, உன் போட்டோவுக்கு தான் மாலை போட வேண்டி வரும். புரியுதா? வாங்க போலாம். எனக்கு என் பையன் கூட பேசணும். I have a plan. அப்- 50,000? இது இந்த பணத்தை யார் அமைச்சிருப்பாங்க? ஹலோ ஹலோ, யாருங்க? I am so disappointed. தொழிலாளிக்கு முதலாளியோட குரல் தெரிஞ்சிருக்கணும்ல. உனக்கு பணம் அனுப்புனது தப்புன்னு தோணுது. மேக்னா மேடம், என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு இப்ப திடீர்னு என்கிட்ட இவ்வளவு காரணம் காட்டுறீங்க? கருணை காட்டுறது மேக்னா பக்ஷியோட ஸ்டைல் இல்ல. இந்த பணத்துக்கு பதிலா நீ என்ன பண்ணணுங்கிறத நான் நேர்ல வந்து உனக்கு சொல்றேன். நான் கொடுத்த 50,000க்கு பதிலா நீ எனக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சாகணும். என் பர்த்டே பார்ட்டிக்கு நீ என் பாய் ஃப்ரெண்டா என் கூடவே வந்தாகணும். என்ன? உங்க பாய் ஃப்ரெண்டாவா? ஐ நோ, உன் தகுதிக்கு மீறின விஷயம்தான். ஆனா நோ சொல்றதுக்கு உனக்கு ஆப்ஷன் இல்லவே இல்ல. நீ செஞ்சுதான் ஆகணும். நீ இதுக்கு சம்மதிக்கலனா யூனிட் மொத்தத்தையும் கலைச்சிருவேன். அப்புறம் புது யூனிட்ல பழைய ஆள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க, புரியுதா?
மேடம் இந்த மாதிரி பணத்துக்கு வேலை போற ஆள் நான் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா எனக்கு ஒன்றும் உன் மேல இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு உன்னால ஒரு காரியம் ஆகணும், அவ்வளோதான். நீ இதுக்கு தயாரா இல்லைனா அது உன் நண்பர்களுக்கு தான் பிரச்சனையா முடியும். என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனா என் பாய் ஃப்ரெண்டா நீ என் கூட வர. உங்க பாய் ஃப்ரெண்டா ஒரு போலியான பணக்காரனா நடிக்கிறதை விட சுயமரியாதையோட சும்மாவே இருந்துருவேன். எனக்கு அது போதும். உனக்கு எவ்வளவு பெரிய ஆஃபர் தரேன், அத போய் வேண்டான்னு சொல்ற? சரி சொல்லு, பார்ட்டிக்கு என் கூட வரியா இல்ல எல்லாரோட வேலையும் கெடுக்க போறியா? சொல்லு, டாட்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? மேடம் ஒரு நிமிஷம். அது ப்ளீஸ் நீங்க உங்க அப்பாவுக்கு கால் பண்ணாதீங்க. நான் பார்ட்டிக்கு வந்துடுறேன். அப்பா கிட்ட சொல்லிடு, பக்ஷயோட கம்பெனில எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனா நான் திரும்பி வர கொஞ்சம் லேட் ஆகும். ஆக்சுவலி கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குக்காக கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருக்க வேண்டியிருக்க. அது வரைக்கும் நான் யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே. நல்லா தான் இருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆனதுனால போர் அடிச்சிருச்சா என்ன? உனக்கு இன்னும் என்னை பத்தி சரியா தெரியல. பார்ட்டிக்கு இப்படி வர முடியாது, அதனால கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ணலாம். ட்ரை திஸ். மேடம் நான் இதெல்லாம் அப்புறமா போட்டு பார்த்துக்கிறேனே. ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? உன்னோட இந்த வெக்கத்தை போக வைக்கிறதுக்கான வழி எனக்கு நல்லா தெரியும். கம் ஆன், கிஸ் மீ. மேடம் மேடம் என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த இந்த நாடகத்தை நீங்க உண்மையாக்க ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். ராஜேஷ், தேவ் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கம்பெனி தானே செலவு பண்ணுது. நம்ம நினைச்சா அதை ஸ்டாப் பண்ணிடலாம்ல. எதுக்கு இப்படிலாம் நீங்க பண்றீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க நீங்க? ப்ளீஸ் நீங்க நீங்க எதுவும் சொல்லாதீங்க மேடம். உன் கண்ணுல இன்னும் காதல் தெரியவே இல்லையே, அத நீ முதல்ல எனக்கு காட்டு. ஷாலினி மேடம், ஷாலினி மேடம், ஷாலினி மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஷாலினி மேடம், மேடம் இருங்க. கடவுளே, எதுக்கு எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும்? ஆரம்பத்துல இருந்து நீங்க கிட்ட இருந்த எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க. இப்ப வேணும்னா என் உயிரை கூட எடுத்துக்கோங்க. நான் உங்களை கையெடுத்து கும்புறேன். ஷாலினி மேடம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை விரும்புறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எப்பவும் அவங்க கிட்ட இருந்து மட்டும் பிரிச்சிடாதீங்க. எங்க கிட்ட பணம் எதுவும் இல்ல, விட்டுருங்க. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. பணத்தை எடுத்து வை. நான் சத்தியமா சொல்றேன், கையில எங்க கிட்ட கொடுக்க பணம் இல்ல. அவரை ஒண்ணு பண்ணாதீங்க, விட்டுருங்க, விடுங்க. பாவப்பட்டவங்க கிட்ட தான் உயரத்தை காட்டுவியா? முடிஞ்சா என்கிட்ட மோது. நீ இவங்களை காப்பாத்த போறியா? உன்னை முதல்ல காப்பாத்திக்கோ. என்ன? போங்கடா இங்கிருந்து, போடா. இவங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. அது உனக்கு கடவுள் எப்பவும் துணையா இருப்பாரு. ஆசீர்வாதத்தினால எதுவுமே நடக்கிறது இல்லை ஆண்டி. கடவுள் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சிட்டாரு. இப்ப எதுவுமே இல்லை. சரி, நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க பையன் காணாம போயிட்டான். அவனை கண்டுபிடிக்கதான் ராத்திரி பகல்னு கூட தெரியாம அவனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்க பையனை
ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொலைச்சிட்டோம்ப்பா. அவனை தான் தேடி சுத்திட்டு இருக்கோம். அவன் எங்க கூட இருந்திருந்தா இப்ப உண்ட மாதிரி தான் இருந்திருப்பான். எல்லா இடத்துலயும் நாங்க தேடிட்டோம். ஆனா அவனை கண்டுபிடிக்க முடியல. பிள்ளைய பறி கொடுத்த அம்மா அப்பாவோட வேதனை எனக்கு எல்லாமே தெரியும் ஆண்டி, எல்லாமே தெரியும். உங்களை மாதிரி நானும் எல்லாரையும் இழந்து நிற்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன வேலை பார்க்குறீங்களா? உங்க பையனை வேணா நாளைக்கு காலையில தேடலாமா? அது வேற ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் வேணும் ஒன்று பண்ணலாமா? இங்கே பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிக்கோங்களேன். வீடு பெருசா வசதியால இருக்காது, ஆனா நிம்மதியா தூங்க முடியும். உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத சிரமம்? என்ன ஆண்டி நீங்க? வா. இதான் என்னோட வீடு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போட்டோ எப்படி உன் கையில? அது வந்து எங்க அப்பா அம்மாவோட போட்டோ. இது ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன். இந்த போட்டோ மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். என் அப்பா அம்மாவோட ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கிறது இந்த சின்ன போட்டோ மட்டும்தான். பத்திரமா வச்சிருக்கேன். இது நாங்க தான். ஆண்டி, உன் அம்மா அப்பா. ஆமா கிரிஷ், நீதான்ப்பா. நாங்க தொலைச்ச எங்களோட பையன் கிறிஷ் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கான். இதுல இருக்கிறது நானும் உன்னோட அப்பாவும் தான். என்னங்க, நம்ம கிட்டே ஒரு போட்டோ இருக்குல்ல, அதை காட்டுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. நீ இந்த போட்டோ பாரு. இதா பாரு. பாரு, இவன் தான் எங்க பையன், காணாம போன எங்க பையன். பாரு, இதே போட்டோ தான் உன்கிட்டயும் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது நானா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க சொல்றது உண்மையா இருக்காது. இல்ல, இது நீதான்ப்பா. எங்களோட பையன் நீதான். நீதான் இதான் எங்க எங்க மகன். மகன். ஆமா கிரிஷ், நாங்க சொல்றது உண்மைதான். அம்மா அப்பா, எனக்கு எனக்கு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் மனசு விட்டு பேசணும்னு தோணுது. ஆனா என்ன பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீங்க திரும்பவும் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு உங்களை விட்டு போறதுக்கு சத்தியமா மனசே இல்லை. ஆனா வேற வழி இல்லை. ஒருத்தங்களுக்கு கொடுத்த வாக்கனை காப்பாத்தணும். இப்ப யாரோட மெசேஜ் வந்தது? ஒரு பொண்ணோடது தானே. அந்த பொண்ணு தானே பார்க்க போற. வேணும்னா நாங்களும் கூட வரோம். எங்களோட மருமகளை நாங்களும் பாக்குறோமே. வா, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். வாங்க. இப்ப என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தி என் மேல கோவமா இருப்பா. ஆனா என் வாழ்க்கையில சந்திக்க விரும்பாத ஒருத்தியோட தான் இப்ப நான் ஒன்னா வெளியே போக வேண்டியிருக்கு. என் எதிரியே அவதான். guys, thank you so much for coming. நான் உங்க எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணேன்ல, ஒரு ஸ்பெஷலான பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு. மீட் மை பாய் ஃப்ரெண்ட் கிரிஷ். நான் இதை ஒத்துக்கிறேன், இவருக்கு எந்த தகுதியும் இல்லதான். ஆனா அதுல என்ன பிரச்சனை கைஸ்? ஒரு சாதாரண தொழிலாளி மனசுல இருக்கிறதும் காதல் தானே. நீ வாடகை கோட்டை தானே வாங்கி போட்டுட்டு வந்திருக்க. ஏய், அம்மா, உணர்ல இட்டாலில இருந்து வந்த இந்த பொருள் எங்க ஃபேமிலியோட ஆர்ட் கலெக்ஷன்ல ஒண்ணு. ஐ மீன் தட். இந்த நஷ்டத்தை எப்படி கொடுக்க போறீங்க சொல்லுங்க? வாழ்க்கை முழுக்க பாத்திரம் கழுவியா கழிப்பீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அதை செட்டில் பண்றேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். மிஸ்டர் சாமி, இந்த வேஸோட விலை எவ்வளவுன்னு இவருக்கு சொல்லு. மேடம், இந்த உலகத்திலே இது 2 தான் இருக்கு. இதோட விலை எவ்வளவு இருக்குன்னா 90 lakhs. 90 lakhs-ஆ? வாழ்க்கை முழுக்க நீங்க சம்பாரிச்சாலும் உங்களால கொடுக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம், நான் மனசு வச்சா இவங்க பண்ண இந்த தப்ப நிச்சயம் மன்னிக்க முடியும். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்?
எல்லாருக்கும் முன்னாடி இப்ப முட்டி போட்டு நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். என் பையன் இப்படி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. ஏதாவது பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு கிறிஷ்கிட்டையும் இங்க இருக்கிறவங்க கிட்டையும் நாம யாருன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஓகே. அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். அந்த 90 லட்சத்தை நான் கொடுக்கறேன். சாரி, இது டிக்ளைன் ஆயிடுச்சு. என்ன? இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. ஓகே. சாரி, மறுபடியும் அப்படிதான் வருது. என்னாச்சு மேடம்? பிரதாப் சக்சேனாவோட மொத்த பணத்தையும் செலவு பண்ணிட்டீங்களோ? இப்போதைக்கு இங்க என் கை மட்டும்தான் பேசியிருக்கு. ஆனா கிறிஷ் இப்போ இந்த நிமிஷம் முட்டி போட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ணலனா என் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே அமைதியா இருக்க போறீங்க? என் பையன் பெரிய பிரச்சனையில இருக்கான். பாடி கார்ட்ஸ். விட சொல்ல. மேக்னா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு ப்ளீஸ். நான் உன் காலில் வேணாலும் விழுந்து கேட்டுக்கிறேன். எங்க அப்பா அம்மாவை விட்டு உன்னை கெஞ்சி கேட்கிறேன். மேக்னா, என்ன சொன்னா நான் பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் மேக்னா. என்ன பண்றீங்க? இவங்க கால விழ வேண்டிய அவசியம் இல்ல. இல்லையா? அவசியம் இல்லையா? பிரதாப் சக்சேனாவை கூப்பிட போறியா என்ன? ஆமா. திரும்ப போன் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு? அசிஸ்டன்ட் ஆகலன்னு போனல்ல, அங்க இருந்து திரும்ப வந்துடாத. உனக்குதான் இங்க வர விருப்பம் இல்லையே, அதனால நீ கால் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. ஓ, நீ இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த நாடகத்தை நடத்த போற? இங்க இருந்து மரியாதையா வெளியே போயிடு. ஓகே, கெட் அவுட். செக்யூரிட்டி. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஷாலினியை யாரும் வெளியே தள்ள முடியாது. உங்களோட உதவி எங்களுக்கு தேவை, அதுவும் உடனடியா, இப்பவே. உன்னோட ஹெல்ப் எனக்கு இப்பவே தேவை. இட்ஸ் அர்ஜென்ட். ஒரு பொண்ணு மேல அனுமதி இல்லாம கைய வைக்கிறது தப்புன்னு உங்க அப்பா அம்மா சொல்லி தரலையா? வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த பிச்சைக்கார பசங்களால பார்ட்டி என்டர்டைனிங்கா தான் போகுது. பட் யூ நோ வாட்? இந்த என்டர்டைன்மெண்ட் எப்ப சூடு பிடிக்கணும் தெரியுமா? போலீஸ் இங்க வந்து ஷாலினியை தரன்னு இழுத்துட்டு போகும்போது. அண்ட் கிரிஷ், மை லவ், இங்க ஏற்படுத்தின நஷ்டத்தை நீ செட்டில் பண்ற வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாகணும். ஐ மீன் என் கூட. நான் வளர்க்குற நாய் மாதிரி. மேக்னா, ஷாலினி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. ப்ளீஸ், நீ தயவு செஞ்சு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுறாரு. உனக்கு இவனா அவ்வளோ இஷ்டமா? இவளை காப்பாத்துறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு நானும் பாக்குறேன். நானும் தெரிஞ்சுக்கணும்ல நான் வளர்க்குற நான் எவ்வளவு விசுவாசமா இருக்குன்னு. பாத்துக்கிட்டே இரு. என்னோட ஸ்டேட்டஸை பயன்படுத்தி இவளை 3-4 வருஷமாவது ஜெயில தள்ளாம நான் விட மாட்டேன். ஓகே மேக்னா மேடம், நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு முழு சம்மதம். கிரிஷ், நீ என் வழிக்கு வருவேன்னு தெரியும். அப்ப சரி, நீ இப்போ ஒரு காரியம் பண்ணு. இப்போ இந்த நிமிஷம் நீ முட்டி போடு.
ஒரு நிமிஷம். அது சரி, இவன் தானா அது? ஆமா, நீ யாரு? ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த பார்ட்டிக்கு இன்விடேஷன் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா, நான் உனக்கு காட்டுறேன் பணக்காரங்களோட பார்ட்டி எப்படி இருக்கும்னு. இந்த ஆன்டிக் பீஸ் உலகத்துல 2 தானே இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு பீஸ் என்னோட அப்பா கிட்ட இருக்கு, ஹேமந்த் வர்மா கிட்ட இருக்கு. தியா வர்மா, கண்டிப்பா என் பேரை கேள்விப்பட்டிருப்ப. அட சஞ்சய் சார், கீதா மேம், நீங்க எங்க இங்க? மேக்னா மேடம், நான் என் ஷாலினிக்காக மட்டும்தான் இதுக்கு சம்மதிச்சேன். ஆனால் வேற யாருக்காகவும் நான் ஒரு வளர்ப்பு நாயா மாற விரும்பல. அம்மா, அப்பா, போலாம். சார், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எதுக்கு இங்க போய் சாதாரண ஆளா நடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க பையனுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கோம். அதனால தான் நாங்க யாருங்கிற விஷயத்தை நாங்க மறைச்சு வச்சிருக்கோம். நாங்க தொலைச்ச எங்களுடைய பையன் கிரிஷ். உனக்கே தெரியல எனக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்காங்கன்னு. ஒருவேளை அவங்களுக்கு என் பையன் விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என் பையனோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து. அவன் வாழ்க்கை முழுக்க இப்படி ஒரு சாதாரண ஆளாதான் வாழணுமா? அவனுக்கு அப்படி வாழதான் சந்தோஷம். சாதாரணமானவங்க பாவம் பண்ணவங்கல்ல. இந்த விஷயம் உன்னை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? அம்மா ஷாலினி, சரியான நேரத்துல காப்பாத்திட்ட. இதெல்லாம் என் பையனுக்காக தானே. நீ செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சரியான நேரத்துல வந்து ஹெல்ப் பண்ண ஆண்டி. நீ உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணுதான். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா? என் தப்ப திருத்திக்க. நீ என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போனீன்னா ரதாப் சக்சேனாவோட பொண்ணு இப்படி ஒரு சாதாரண ஆள் கூட போய் சுத்திக்கிட்டு இருக்க? ஆமா, இவன் யாரு? இவன் கூட எதுக்காக நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்க சொல்லு.